வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. மனிதனுக்கு வயது ஏற ஏற முதுமையாகிவிட்டது என்ற எண்ணம் வரும். ஆனால் மனதிற்கு மூப்பு என்பதே கிடையாது. எப்பொழுதும் இளமையாக நாம் இருப்போம் என்று நினைத்தால் அப்படியே நாம் இளமையாக இருப்போம். அந்த அளவிற்கு மனதிற்கு சக்தி இருக்கிறது. சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கின்ற அறிவியல் மூலம் தசை அணுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தன்னை வளப்படுத்தி கொண்டு அந்த தசையில் இருக்கின்ற அணுக்களை ஒவ்வொரு ஆண்டும் புதுமைப்படுத்தி கொண்டு அதை புதிய தசை அணுக்களாக மாற்றுகின்றன என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே மனிதன் மூப்பு என்று சொல்லி தன்னை வயதாகிவிட்டதாக என்று எண்ணத்தாலே வயதாகி விடுகிறான். ஆனால் கடவுள் நமக்கு என்றுமே மூப்பை தராத மனதை கொடுத்திருக்கின்றார். மனம் எவ்வளவு இளமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மனிதன் சுறுசுறுப்பாக செயல்படுகிறான். மனிதனுக்கும் அந்த மனிதனில் உள்ளத்தில் இருக்கின்ற மனதிற்கும் உடம்பிற்கும் தொடர்பு இருக்கிறது. இரண்டும் சேர்ந்து வேலை பார்த்தால் எப்பொழுதும் இளமையாகவே இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இளைஞன் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். மனது இதை செய்வேன் என்று சொன்னால் அந்த சிந்தனையை உடம்பு ஏற்று செயல்படுகிறது. ஆனால் அந்த மனது இளமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு, பாசம், உதவுகின்ற மனப்பான்மை, நல்ல எண்ணம், பரிவு அத்தனையும் இருந்தால் மனம் இளமையாகவே இருக்கும். ஆனால் அந்த மனதிற்கும் ஒரு கேடு வருகின்ற சூழ்நிலை எப்பொழுது வரும் என்று சொன்னால், எதை கேட்டாலும் பயந்து விடுவது, எதை நினைத்தாலும் இது முடியுமா முடியாதா என்று அச்சம் ஏற்படுத்தி கொள்வது. இப்படி நாம் ஒரு பாசிட்டிவ் சிந்தனை இல்லாமல் பயத்தினாலோ அல்லது தோல்விட்டுருமோ என்று நினைத்தால் அந்த மனதிற்கு அது ஒரு கெட்ட நிலையாக மாறிவிடும். எனவே வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த நல்ல எண்ணமே மனிதனை வளமுடையவனாக, சமுதாயத்தில் நல்லவனாக, மூப்பு வந்தாலும் அவன் இளைஞனாகவே தோற்றமளிப்பான். ஆக மனதிற்கும் உடம்பிற்கும் ஒரு பிணைப்பு உண்டு. பனிமலையிலே ஏறுகின்றவர்கள் இரண்டு பேராக ஏறுவார்கள். ஒரு நீள கயிற்றில் ஒருவருக்கொருவர் பிணைத்து கொள்வார்கள். ஒரு பக்கத்தில் ஒரு கோடாலியை இந்த கயிற்றில் கட்டியிருப்பார்கள். உயரத்தில் ஏறுகின்ற நேரத்தில் சறுக்கி ஒருவர் விழுந்தாலும் அந்த நேரத்தில் மனம் உஷாராக இருக்கும். ஒரு நண்பன் கீழே விழுந்து விட்டான் என்று பயந்து விடாமல் எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னிடம் இருக்கின்ற அந்த கயிற்றில் பிணைக்கப்பட்ட கோடாரியை அங்கே மலை சிகரத்தில் இருக்கின்ற பனி மலையில் அதை ஓங்கி எரியச் செய்து அதை கட்டியாக பிடித்து கொண்டு அந்த மனதை ஒரு தெம்பாக மாற்றிக்கொண்டு கீழே உருண்டு விழுந்தவரையும் அவன் தன் கயிற்றால் எடுக்க முடியும். அந்த நண்பன் கீழே விழுந்து விட்டான் என்ற எண்ணம் வந்துவிட்டு அதை பயத்தோடு சேர்த்து விட்டால் இரண்டு பேருமே அதல பாதாளத்தில் போய் விழ வேண்டியது வரும். எனவே அந்த மனது ஒரு உற்சாகமாக, ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற நேரத்தில் தன்னையும் தன்னோடு வந்த அந்த நண்பனையும் காப்பாற்றுகின்ற ஒரு நிலை ஏற்படும். மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. மனம் நினைத்தால் மனிதனை மாமனிதனாக மாற்றலாம். நமது தமிழக அரசியலில் கூட ஈவேரா பெரியார் அவர்கள் 99 ஆண்டுகள் இருந்தார்கள். அவர்கள் மூப்பு என்ற ஒன்றையே நினைக்காமல் மனம் இளமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து 99வது வயதில் காலமானார்கள். அதேபோல ராஜாஜி அவர்களும் முதல் கவர்னர் ஜெனரல் அவர்களும் ஏறத்தாழ 96 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். எனவே வாழ்க்கையில் ஒரு பய உணர்வு இல்லாமல் அந்த மனதை செம்மையாக வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் நீண்ட ஆயுளை பற்றி
அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். எனவே மனமும் நமது உடலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டால் எப்பொழுதும் நமக்கு வெற்றிதான் என்று சொல்லி வெற்றி படிக்கட்டையில் தினமும் காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோ கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.